விதி 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற போது சட்டப்பேரவையில் மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அப்போது அதிருப்தி எம்எல்ஏக்கள் 18 பேர் டிடிவி தினகரன் தலைமையில் இருந்த சூழ்நிலையில் அந்த வாக்கெடுப்பு எத்தகைய பரபரப்பை ஏற்படுத்தியதோ அதே போல இப்போது ஒரு தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசுக்கான வாக்கெடுப்பு விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் இன்று நடைபெறுகிறது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அவர் அதற்கு கெடு விதித்திருக்கிறார். ஆதலால் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. இதையொட்டி அனைத்து கட்சி தலைவர்களையும் விஜய் சந்தித்து தமது அரசுக்கு ஆதரவு கோரினார். நேற்று இதன் உச்சகட்டமாக மிக முக்கிய திருப்பமாக அதிமுகவில் ஒரு பிரிவினர் சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு பிரிவினர் விஜய் அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிப்போம் ஆதரவாக என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல நேற்று சட்டப்பேரவையில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சௌமியா அன்புமணி உள்ளிட்டவரும் அவர்களும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது இன்று தெரிய வரும். ஏனென்றால் அன்புமணி ராமதாசின் இல்லத்திற்கே நேரில் சென்று அவர் வாக்கு கோரியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து வாக்களிக்கும், இபிஎஸ் பிரிவு அதிமுக எதிர்த்து வாக்களிக்கும், திமுக எதிர்த்து வாக்களிக்கும் அல்லது இந்த வாக்களிப்பை புறக்கணிக்கும். இந்த இரண்டில் ஒன்று நடைபெறும். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது சட்டப்பேரவை வளாகத்தில் மாமல்லபுரம் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேருந்தில் அவர்கள் அழைத்து வரப்பட்டு இப்பொழுது பேரவையில் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இப்போது அங்கு இருக்கிறார்கள். இந்த 106 சட்டமன்ற உறுப்பினர்களோடு கூடுதலாக 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி வாக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால் 108 தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு 106ஆக குறைந்திருக்கிறது. அவர்கள் அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இன்னும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த 106 பிளஸ் 8 என்ற இருக்கக்கூடிய 114 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கிறார்கள். இது தவிர விடுதலை சிறுத்தைகள் 116, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்தால் 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இப்போது இருக்கிறது. இவர்கள் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆளுநரிடம் கடிதம் வழங்கிய சூழ்நிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்க கூடாது என்று கூறியிருப்பதால் இப்போதைக்கு 116 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள ஒரு குழப்பம். அதிமுக ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அங்கு 53 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட்டணி. அதில் அதிமுக மட்டும் 47. இதில் சி.வி. சண்முகம் தரப்பில் வந்து அவர்கள் 28 பேர் அவர்கள் தரப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. 26 பேர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது எடப்பாடி சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரின் இல்லத்தில் 26 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது புறக்கணிப்பதா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிமுகவில் இரு பிரிவாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இதில் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இப்பொழுது விஜய் தரப்புக்கு ஆதரவாக வாக்களிக்க இருக்கிறார்கள். இதனால் 150 நெருங்கி இந்த அறுதி பெரும்பான்மை எண்ணிக்கை தாண்டி இப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வாக்களித்தால் அறுதி பெரும்பான்மை எளிதாக நிறைவேற்ற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற உள்ள சூழ்நிலையில் சட்டப்பேரவை வளாகமே மிகுந்த பரபரப்பாக காணப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. ஆனால் இப்போது 2 இடங்கள் குறைந்திருப்பதாலும் கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவையில் நடைபெற்ற பல்வேறு விவாதங்கள் மற்றும் இன்று சட்டப்பேரவைக்கு வருகை தரும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த அவர்கள் இருக்கையில் அவர்கள் இன்று பிரசன்ட் ஆவதில் எத்தனை பேர்
100 சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது 200 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பேரவையில் அமர்ந்திருந்தால் 101 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெல்ல முடியும். இப்போது உள்ள கணக்குப்படி தமிழக வெற்றி கழகம் அங்கு ஆட்சி அமைப்பதில் அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பது கிட்டத்தட்ட உறுதியான சூழ்நிலையில் இப்போது பரபரப்பு ஏற்பட்டிருப்பது அதிமுகவின் 2 பிரிவுகளில் யார் ஆதரவாக வாக்களிக்கப் போகிறார்கள்? இபிஎஸ் பிரிவினர் ஒட்டுமொத்தமாக எதிராக வாக்களிப்பார்களா அல்லது இந்த வாக்கெடுப்பை, அதாவது சி.வி. சண்முகம் பிரிவினர் அதிமுக 2ஆக உடைக்கப்பட்டு வாக்களிப்பால் வாக்கெடுப்பை புறக்கணிப்பார்கள் திமுக என்றும் இப்போது தகவல்கள் வெளியான சூழ்நிலையில் சட்டமன்றத்திற்கு கிளம்பி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு 2 குழு தலைவர்களில் யாரை சபாநாயகர் அங்கீகரிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி. இப்போது பசுமை வழிச்சாலையில் ஆலோசனை நடத்திவிட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றம் நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இப்போது இதனால் சட்டப்பேரவையில் இன்று அதிமுகவில் ஒரு பிரிவினர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களிக்க போவது உறுதியாகி இருக்கிறது. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது.